ஹாய் மக்களை, நான் உங்கள் ஜேஆர். நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒன் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் ஷோ எதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பிக் பாஸ் சொல்லலாம். ஒரு 4-5 மாதம் முன்னாடி தான் பிக் பாஸ் சீசன் 7 வந்து முடிஞ்சது. இப்போது பிக் பாஸ் சீசன் 8 தொடங்குறதுக்கான பணியை வந்து விஜய் டிவி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சீசன் 8 வந்து கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன் இந்த ஷோ நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து சண்டை தாங்க. இது சும்மாவே சண்டை போடுவாங்க, அதுவும் தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க சண்டை போடுறத பார்த்தா அது ஒரு காமெடியாகவும் இருக்கும், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 1 தான் போட்டியாளர்கள் வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்த மாதிரி தெரியுது. சீசன் 1ல வந்த போட்டியாளர்கள் மட்டும்தான் அவங்க உண்மையான குணத்தை வந்து வெளியே காட்டினாங்க. சண்டையா இருந்தா சண்டை, அழுவியா இருந்தா அழுவியா, காதலா இருந்தா காதல், இதெல்லாம் வெளியே காட்டினாங்க. மற்ற சீசன்ல வந்த போட்டியாளர்கள் எல்லாம் 90% வந்து நடிப்பு, 10% தான் உண்மையான வந்து சுயரூபம் தெரிஞ்சது. அதுல சீசன் 6-7ல வந்த போட்டியாளர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வேண்டி ஒரு பிஆர் டீமே ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லுவாங்க, ஒரு போட்டியாளரை பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ வெளியே காட்டுறது விஜய் டிவியோட எடிட்டர் கையில தான் இருக்குங்க. விஜய் டிவி மறைமுகமா எடிட்டரை பார்த்துட்டு நம்ம ஷோவோட டிஆர்பி உன் கையில தான் இருக்குன்னு சொல்லுவோம். எடிட்டர் பையனும் கச்சிதமா அந்த வேலை செய்வாரு. உருட்டு உருட்டு நீ உருட்டு பிரதீப்ல மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். உருட்டு 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 போகவே இல்லைன்னு சொல்லிருப்பேன். உருட்டு உருட்டு பிக் பாஸ் சீசன் 8 வந்து செப்டம்பர் மாதம் தொடங்குறதா பேசப்படுது. ஒரு சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்க யாருன்னு பாத்துடலாங்களா? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன்ல இவங்க வரதா இருந்தது, ஆனா இவங்க கல்யாண வேலையில மும்பரமா இருந்தால போன சீசன்ல வந்து கலந்துக்க முடியலன்னா ஒரு பேச்சு போகுது. யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிடிவி வாசன் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அடுத்தது யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிற ஃபுட் பிளாகர் இர்ஃபான் கிட்ட பேசிருக்காரு. அவர் இப்போ குக் வித் கோமாளில ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் இந்த ஷோல இருந்து எலிமினேட் ஆனாருன்னா கண்டிப்பா சீசன் 8ல வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பழைய வில்லன் கேரக்டர்ல நடிச்சவரும் இப்ப காமெடியில நல்லா கலக்கிட்டு இருக்காரு பாருங்க, நடிகர் ஆனந்த்ராஜ். அவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அவரும் வந்தாலும் சூப்பரா இருக்குங்க. ஓ இவரா? ஆமா. அதே போல நடிகர் லிவிங்ஸ்டன் கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. இவர் வந்தாலும் கலக்கும். 80ஸ்ல எல்லாம் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகையுமான அம்பிகா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்களாம். இப்போ அவங்க 1-2 சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிக் பாஸ்க்கு வராங்கன்னு ஒரு நம்பகத்தன்மையான செய்தி வந்திருக்கு. அதே போல நடிகை பூஜா கிட்ட பேசியிருக்காங்களா. இது வரைக்கும் அவங்க சம்மதிச்சா மாதிரி செய்தி வரல. என்னப்பா வெளியில இருந்தாலும் ஆளை சொல்றேன், என்ன விஜய் டிவி கேங்க்ல இருந்து யாரையும் சொல்லலன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. பிக் பாஸ்னாலே விஜய் டிவி கேங்க்ல இருந்து 2-3 பேர் தான் எடுத்துருவாங்க. அதுல வந்து மகேஷ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. காமெடியில கலக்கிட்டு இருக்காரு பாருங்களா பாலா, அவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. சிவானி கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. பாலா சொல்றாரு, எனக்கு எதுக்கு வம்பு, எங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அந்த பேர் வச்சுட்டே போறேன். பிக் பாஸ்ல வந்துட்டு என் பேருக்கு எடுத்துக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு தலை திரிச்சு ஓடுறாரு. பிக் பாஸ் சீசன் 8ல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு யார் யார் வந்தா ஷோ நல்லா த்ரில்லிங்கா போகும், காமெடியா போகும் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நாமளும் தெரிஞ்சுப்போம். விஜய் டிவி டீமுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருவோம். வீடியோ பார்த்ததோடு விட்டுறாதீங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் ஜியா.